Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ டியூட்டோரியல்ல சர்கார்ல நிறைய போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நான் ஒரு போட்டோ எடுத்துட்டேன். இதை எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும். கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ எடுத்துக்கிறது ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சான்னு கேட்குறீங்க. இதோட லிங்க்கு இந்த சர்காரில் இருக்க மொத்த ஃபோட்டோவோட லிங்க்கும் ஹச்டி ஃபோட்டோ எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபோட்டோவை இப்போ க்ரப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு க்ரப் டூலை வச்சு. ஓகே, இதை நம்ம எப்பயும் போல் டோபாஸ் கிளாரிட்டி யூஸ் பண்ணி சிட்டிஸ்கேப் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃபோட்டோவோட கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும், கலரும் எஃபெக்டும் நல்லாயிருக்கும். ஓகே, இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பயும் போல் நம்ம ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கணும். நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு பேசல் டார்க். இதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதை எப்படி ஸ்மெச் பண்ணலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ரஷ்ஷை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவிலேயே இந்த ப்ரஷ்ஷை பற்றி நல்லாவே சொல்லிட்டேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். வீடியோஸ் நிறையவே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நான் எப்பயும் சொல்கிறது தான், என்னோடய சேனல் மட்டும் பார்க்காதீங்க, நிறைய சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் எப்படி ஸ்மெச் பண்ணுறேன்னு கொஞ்சம் வீடியோவில் நல்லா கவனமாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்மெச் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ப்ரஷ்ஷு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ரஷ் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் தான் ஃபோட்டோஷாப்பில் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க சாஃப்ட் ப்ரஷ் நல்லா கையாளுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஹார்ட்னஸ் ப்ரஷ் கையாளுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரை பண்ணி இந்த ப்ரஷ் தான் எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த ப்ரஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். நான் எல்லா வீடியோலையும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வழக்கமாக. அப்புறம் ஸ்மெச் பண்ணக்குள்ளே எப்பயுமே ஸ்கின்னோட ஆங்கிளில் ஸ்மெச் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டது என்னென்னா, எனக்கு ஸ்மெச்சிங் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சாஃப்ட்னஸ் ப்ரஷ் எடுத்துகிட்டு கம்மியாக ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு ரொம்ப லோவாக ஸ்மெச் பண்ணி அது இழுத்துட்டு போகணும். நிறைய ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன், அவங்க சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஸ்மெச்சிங்கே வரமாட்டேங்குது, டிஜிட்டல் பெயிண்டிங்கே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். கொஞ்சம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் அதை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்புக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை கற்றுக்கணும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவும் பார்க்கல நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்விட்சிங் வரணும்னாலும் கண்டிப்பாக கரெக்டாக வரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். எல்லோரும் கேட்டது வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகாது அப்படின்னு. ஓகே, இது ரொம்ப நேரம் அதனால வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இல்லைன்னா இது அப்லோடே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு லாங்காக, அந்த அளவுக்கு எம்பியும் அதிகமாக இருக்கும். ப்ரஷ் தேவையான இடத்துல பெருசாக வேணுனாலும் அந்த இடத்துல பெருசு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃபோட்டோவில் அதிக டேமேஜ் வராது எப்பயுமே, நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ரஷ் நீங்கள் எவ்வளோ அதிகமாக வச்சு யூஸ் பண்ணாலும் ஸ்ட்ரென்த்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் கிடைக்க மாட்டேது. ஒரு நல்ல ஷைனிங் எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு ஸ்மெச் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்தெல்லாம் உங்களோட எல்லா வீடியோ சொன்ன க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஒரு ஃபோட்டோ இப்படி பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ அப்படி பண்ணலாம், உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். ஏன்னா அதை வளர்த்துக்கு போகிறது நீங்கள் தான். ஸ்மெச் பண்ணக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்மெச் பண்ணுறது ஸ்கின்னை மட்டுமே பார்த்து ஸ்மெச் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு எக்ஸ்போசஸ் ஏதோ ஒரு இடம் நம்ம இது பண்ணாமலே விட்டுருவோம். நானும் அது மாதிரி நிறைய இடத்துலாம் விட்டுருக்கேன். நீங்கள் அது மாதிரியே தப்பு பண்ணாதீங்க. எங்கெல்லாம் ஸ்மெச் பண்ணிட்டோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மெச் பண்ணிக்கங்க. ஒரு வேளை தப்பாகிடுச்சுன்னா கண்ட்ரோல் செட் பண்ணுங்க. அது திருப்பி இதாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸ்மச்சிங் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாவே டிஜிட்டல் பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆகிடும் கன்ஃபார்ம். நீங்கள் அது கலர் கொடுக்காமல் இருந்தாலும் ஸ்மச்சிங் ஒழுங்காக முடிச்சிங்கன்னா அது டிஜிட்டல் பெயிண்டிங் தான் கண்டிப்பாக சொல்லுவேன் நான். ஓகே, உங்களுக்கு இன்னும் ஸ்மச்சிங் வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய வீடியோ பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஒரு ஃபோட்டோ பண்ணுறீங்களா, 2 ஃபோட்டோ பண்ணுறீங்களா, இல்லை 10 20 ஃபோட்டோ கூட ட்ரை பண்ணுங்கள். அப்போ ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை ஒரு தடவை பண்ணுறதோட ஒரு 5 தடவை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணிக்கணும், அடுத்த இடத்துல இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும் உங்களுக்கே. கரெக்டாக அது வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதை உங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா அது அந்த மவுஸ் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு மவுஸு பிடிச்சி ஸ்மெச் பண்ணுறோம்ல, அதுவும் ரொம்ப முக்கியம். ஆடக்கூடாது, அசையக்கூடாது, மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பென் டூல் வச்சு இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ஃபோட்டோவை பொறுமையாக உட்காந்து கட் பண்ணேன் அழகாக. ஏன்னா இது ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, அதனால் அழகாக கட் பண்ணேன். எப்பயும் போல் இந்த ஃபோட்டோவை கட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+DM கீ ஒரு ஃபெதர் ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து Ctrl+G பண்ணிங்கன்னா ஒரு காப்பி லேயர் வரும். அதுக்கப்புறம் அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எது பண்ணுறதாலும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நியூ லேயர் போட்டுக்கிட்டு நான் இதில் வந்து இந்த சைடில் வந்து கலர் கொடுத்துக்கிறேன், எல்லோ கலரு. அதுக்கப்புறம் அதை ஓவர்லே எஃபெக்ட்டுக்கு மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் பச்சை கலர் லைட் பச்சை எடுத்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லைட் பச்சையை இந்த ஹேருக்கு நல்லா கொடுத்துக்கிறேன், நல்ல கலராக. அதுக்கப்புறம் நீல கலர் எடுத்து இந்த ஹேருக்கு மேலே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து எல்லோ கலர் அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் பியரில் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ எங்கெல்லாம் கிளாஸில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னா இதுவே போதும். ஓகே, நம்ம ஹேருக்கு எப்பவுமே 3 டாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். நான் எப்படி கொஞ்சம் ஹேரை ஸ்மெச் பண்ணுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஹேர் இருக்கிற மாதிரி எப்பயும் ஸ்மெச் பண்ணுங்க, கொஞ்சம் டிசைனாக பண்ண பாருங்கள். எப்போ பண்ணாலும் ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறதோட சின்னதாக வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பெருசாக வச்சு பண்ணாதீங்க. 3 டாட் ப்ரெஷ்ஷை பொறுத்தவரை கொஞ்சம் சின்னதாகவே வச்சு பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடியுறதுக்காக வச்சு பண்ணுறேன். நீங்கள் சின்னதாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஹேர் பார்க்கறதுக்கு அந்த நல்லா எட்ட தெரியும். அந்த இதெல்லாம் முடி வந்து அப்போ ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும் அது பார்க்கவே. நீங்கள் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் டுட்டோரியலுக்காக அது கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, எல்லா வீடியோவிலும் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் ஹேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஒவ்வொரு ஃபோட்டோ பார்க்கக்கூட உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஒருத்தவங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லுவோம், ஒருத்தவங்க இந்த ஃபோட்டோ பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அவங்களுக்காக தான் ஒவ்வொரு ஃபோட்டோவும் நான் ஒவ்வொரு தடவை பண்ணி காட்டுறது. ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. வேறு யார் ஃபோட்டோ பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் யோசிக்கிறதே இல்லை, யார் ஃபோட்டோ பண்ணுறதுனே தெரியல. ஓகே, உங்களுக்கே எந்த ஃபோட்டோ பண்ணணும்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஃபோட்டோலாம் நான் பண்ணுறேன். ஏற்கனவே சூர்யா சிம்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அவங்க பண்ண முடியல, என்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால. சரி, ஓகே, இனிமேல் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒரு ஒன்ஸ் வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு ஃபோட்டோவும் பண்ணக்கூட ஒரு சின்ன மாடல் பண்ணியிருக்கோம், சின்ன ஐடியாஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக பாருங்கள். பியர் நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்மெச் பண்ணக்குள்ள
ப்ரஷ்ஷை கண்டிப்பாக சின்னதாக ஆக்கிடணும். அந்த ஹேருக்கு யூஸ் பண்ணுறதோட ஒரு சுற்றி சின்னதாக ஆக்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பியர்டுக்கு அது பார்க்க நல்லாவே இருக்கும். நான் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி தான் நான் இதில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதே பேசிக்கே டிஜிட்டல் பெயிண்டிங்கில் இதான் நினைக்கிறேன். இதை விட சிம்பிளாக பண்ண முடியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ மற்றவங்க செய்கிறாங்கன்னு செய்வாங்க. அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வந்து இதில் முழு மனசோட முழு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். நான் அடித்து சொல்லுவேன். இப்போ கண்ட்ரோல் டீசெலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் அந்த முடி வந்து கர்லிங் பண்ணி விட்டுக்கலாம். வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி சின்னதாகவே ஏரில் பறக்கிற மாதிரி எப்பயும் பண்ணி விட்டுருக்கோம். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப இது வச்சு பண்ணாதீங்க. தேவையான அழகாக இருக்குமா பார்க்க அந்த டிசைன், ஓகே அந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல நல்லா இல்லாத இடத்துலையும் அது மாதிரிலாம் பண்ணுறாதீங்க. அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தோன்ற மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதுவும் கேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயும் பண்ணுங்கள். அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம டோபாஸ் யூஸ் பண்ணுவோம். கர்லி ஸ்மூத் கொடுத்துக்கிறேன் இதுக்கு நான். இந்த ஷர்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், ஸ்மூத்னஸே இல்லை. ஓகே, அந்த ஷர்ட்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதை பென் டூல் வச்சு சரியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து கண்ட்ரோல் ஜே போட்டுப்போம். கண்ட்ரோல் ஜே பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து டோபாஸ் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஷிம்மர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதோட த்ரெஷ்ஹோல்ட்டை வந்து வச்சுக்குவோம். அசென்ட் மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுருவோம். 0ல் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஸ்மூத்தாக கிடைக்குதுல்ல, இதை வந்து நம்ம இப்படியே வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இது யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் அதில் இருக்க டர்ட்ஸு போயிடும். உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஷர்ட் வந்து ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதை மட்டும் பண்ணாதீங்க. இது கூட இன்னமும் நான் சொல்கிறேன், அதுவும் ஒன்றும் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, டோபாஸ் வந்து டி நாய்ஸ் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கில் வச்சுக்கிட்டு ஓவரால் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் நல்லா ஏற்றி விட்டு நல்லா ஓகே கொடுத்துருங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ட்ரெஸ்ஸை பார்க்கவே நல்லாவே இருக்கும். நான் இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லாவே இருக்குது குவாலிட்டி. ஒரு சூப்பரான இது இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ட்விட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.